நம்ம ஹீரோவுமே இந்த ஆயுதத்தை அப்படியே பேக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிடறாரு. ஆனா அவங்களுமே ஏதோ ஒரு சாதா டப்பாண்டு தூக்கி அட்ட கடைச்சிடுறாங்க. நம்ம போலீஸுமே மாதவியை பார்த்து உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகமா இருக்குன்னு கேட்க அவங்களுமே வேற யார் மேலேயே எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்ல சரின்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து அசோகன் ஒருத்த மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அவர் கூட ஒர்க் பண்றவர் போல அப்படின்னு சொல்றாங்க. அவரை தேடி போலீஸ் போய் கேட்க அவர் இந்த மாதிரி பிரைவேட்டா டியூஷன் வச்சு நடத்துறது எனக்கு பிடிக்கல, அதை தான் நான் ஆன் பண்ணதா சொல்றாரு. போலீஸுமே வேற யார் மேலேயே சந்தேகம் வந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த அசோக் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தபடியா ஹீரோவுமே அந்த அசோகை தான் தேடி வராரு. அந்த உட்டி போட்ட ஒருத்த அந்த அசோகா தான் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ண ஹீரோவுமே ரைட்டா அந்த கேள்வி கேட்காம சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே போலீஸுமே மாறி மாறி அவர் டியூஷன் நடத்தின எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. இதை நோட் பண்ற ஹீரோவுமே ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, நான் தான் பார்சல் அமுச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அது எழுதி ஒரு பேப்பர்ல தூக்கி அடிச்சிட்டு போயிடுறாரு. அதை பார்த்தா போலீஸுக்குமே திறந்து படிச்சு பார்க்கையில சார் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் ப்ரூஃபோட உங்களுக்கு அனுப்பி விட்டேனே அப்படின்னு எழுதி இருக்கு. ஏற்கனவே அனுப்புனானா என்ன அனுப்பியிருப்பான்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் கான்ஸ்டபிளுமே வந்து ஒரு பொட்டி மாதிரி வந்துச்சு, நான் தான் தூக்கி அட்ட கடைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதை ஏன் முன்னாடியா சொல்லணும்னு கோவப்பட்ட அவருமே இப்ப அந்த பார்சல் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சின்ன மண்வெட்டி தான் இருக்கு. இந்த மண்வெட்டி வச்சுதான் கொலை நடந்திருக்கு போல, ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க போல, அப்ப எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணுமேன்ட்டு அப்படியே அந்த தகவலை நம்ம கிட்ட சொல்றவன் யாரு, அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ட்டு அவன் எழுதி அனுப்பிச்ச அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்படி மாதவியா ஃபாலோ பண்றது தெரிஞ்ச அந்த மர்ம நபர் ஊடி போட்டவனுமே நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சு விடுறான். அதுல நம்ம ஹீரோ மாதவியை ஃபாலோ பண்ணும்போது எடுத்த போட்டோலாம் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நான் போலீஸ்ட மாட்டி விட்டுருவனும் எழுதி இருக்கு.